ஸோ ஆல் ஜெய் மெயின் ஆஸ்பிரண்ட்ஸ் 2026 ஆஸ்பிரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும் ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்திருக்கு. ஸோ 10 இயர்ஸில் இல்லாத லோ கட் ஆஃப்ஸ் தெரியுது. ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு எக்ஸாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதுனாங்க. இட் வாஸ் டிஸப்பாயிண்டிங் அட் சம் பாயிண்ட் டு see some marks. பட் டோன்ட் வரி, இது வந்து இப்படி தான் அப்படின்னு காட்டிட்டாங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 25 கொஸ்டின்ஸ் வெரி டூவபிள் அண்ட் ஈஸி கொஸ்டின்ஸ். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ஸ்பெஷலி கெமிஸ்ட்ரியை பார்த்தோன்னே ஒரு மைண்டு பிளாக் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி எடுத்த அளவுக்கு நம்ம 170-80 மார்க்ஸ் 180 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டு அட்டன் பண்ணாங்க. பட் கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணியிருந்தாவே தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த 25 to 30 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பரில். அதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே டேக் கேர் பண்ணணும். நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் பவுன்ஸ் பேக் ஆகி வாங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மறுபடியும் உங்களோட கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள், எங்கே தப்பு பண்ணணும்னு பார்த்துட்டு யூ டூ இட் அகைன். ஸோ இது வந்து என்டிஏவோட ஒரு இண்டிகேஷன் தான். ஸோ நவ் தட் யூ நோ தட் அட்டம்ப்ட்ஸ் ஹவ் ரெடியூஸ்ட், நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது அட்டம்ப்ட்ஸ் கம்மியாக பண்ணுங்கள். அதே சமயம் உங்களோட ப்ரிப்பரேஷனில் எந்த குறைவும் பண்ணாதீங்க. வீக் ஏரியாஸ் கண்டுபிடிங்க, கால்குலேஷன் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆகலாம். இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுறதுல தான் ஒரு சக்ஸஸ் இருக்குது. ரெண்டாவது 2 அட்டம்ப்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் ஒரு இருந்தால் அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 2 அட்டம்ப்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செகண்ட் அட்டம்ப்ட் நல்லா பண்ண முடியும். ஸோ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ.